Welcome all of you to my video. In this video we will see chapter 3 trigonometry exercise 3.6 10th sum. Prove that sin theta by 2 into sin 7 theta by 2 plus sin 3 theta by 2 into sin 11 theta by 2 is equal to sin 2 theta into sin 5 theta. So பாருங்க நம்மளுக்கு LHS எடுத்துக்கலாம் முதல்ல. So LHS எடுத்தீங்கன்னா LHS sin theta by 2 into sin 7 theta by 2 plus sin 3 theta by 2 into sin 11 theta by 2 இருக்குது. நம்ம in terms of productல இருக்குது ஒவ்வொரு டேர்மும். ஸோ அந்த ஒவ்வொரு டேர்மே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மாற்றி எழுத போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. sin c into sin d ஃபஸ்ட் டேர்ம் பாருங்கள். sin c into sin d ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஸோ sin c into sin d என்ன படிச்சிருப்பீங்க? sin c into sin d சொன்னாச்சுன்னா நம்ம வந்து மாற்றி மைனஸில் வச்சுருப்போம். ஸோ 1/2 into cos a minus b ஒரு a plus b போட்டிங்கன்னா வெளியே மைனஸ் போடணும். மைனஸ் cos a plus b. ஸோ sin c into sin d வந்து இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம வந்து ரெண்டு டேர்முக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு டேர்ம் எல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ sin theta by 2 into sin 7 theta by 2. ஸோ பார்த்தீங்கன்னா a minus b. ஸோ 1/2 into cos a minus b. a minus b என்னது? இந்த டேர்ம் a இந்த டேர்ம் b அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ theta by 2 minus 7 theta by 2. அடுத்தது மைனஸ் cos a plus b theta by 2 plus 7 theta by 2. பார்த்தீங்கன்னா this can be written as 1/2 into by 2 கீழே வந்து லைக் டேர்ம்ஸில் தான் இருக்குது. ஸோ by 2 சும்மா போட்டுக்கோங்க. அப்போ theta minus 7 theta. theta minus 7 theta என்னது? தட் இஸ் அந்த theta விட்டுருக்கேன் 1 minus 7 தான் மாதிரி. ஸோ minus 6 வரும். ஸோ minus 6 theta cos of minus 6 theta. இடத்துல போடுங்க மைனஸ் எல்லாம் கரெக்டாக போடுங்க. இது ஏன் சொன்னாச்சுன்னா நம்மளால் வந்து மாற்றி போட முடியாது. ப்ராடக்ட்டில் இருக்குது இங்கே வந்து நம்மளுக்கு சம்மில் வரணும். ஸோ அதனால் இங்கே மாற்றி போடக்கூடாது. மைனஸ் வந்தால் மைனஸை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரணும். ஸோ இங்கே அடுத்தது காஸ் theta plus 7 theta கீழே by 2 வரும். theta plus 7 theta 8 theta வரும். ஸோ 8 theta by 2 இது சால்வ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக 1/2 இன்ட்டு என்ன வரும் பாருங்கள். 1/2 இன்ட்டு cos 3 thetaன்னு வரும். மைனஸ் 3 theta மைனஸ் ஆஃப் cos 4 thetaன்னு வரும். கேன்சல் பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. காஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் தான். இது என்ன பார்த்தீங்கன்னா அலைட் ஆங்கிள்ஸ் கான்செப்ட். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 0 டிகிரி ஏன்னா மைனஸ் எக்ஸ்னு சும்மா இருந்துச்சா 0 மைனஸ் எக்ஸ்னு அர்த்தம். 0 மைனஸ் எக்ஸ் நீங்கள் சும்மா மைனஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கீழே போகும்போது காசு வந்து பாசிட்டிவ். ஸோ அதனால் சும்மா காசு எக்ஸ் மட்டும் பண்ணாது. இதே சைனோ டேனோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அதனால தான். அதாவது சைன் எல்லாம் டேன்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வரும். ஏன்னா அது வந்து இந்த இடத்துல ஏஎஸ்டிசி ரூல் படி இந்த இடத்துல காசு மட்டும் தான் பாசிட்டிவ் வரும். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வரையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் அதை நம்ம சும்மா நார்மலாகவே நீங்கள் வந்து இசட் டீட்டா 3 thetaன்னு எழுதிடலாம். 3 theta மைனஸ் காஸ் 4 theta. நம்ம பாருங்க இப்போ அதே போல் இந்த டேர்ம் sin 3 theta sin 11 theta. ஸோ sin 3 theta by 2 into sin 11 theta by 2. ஸோ அதே போல் தான் 2 cos என்ன இருக்குது பாருங்க 3 theta by 2 plus 11 theta by 2 into cos இதில் மைனஸ் அதே ஃபார்முலா தான். ஸோ மைனஸ் தானே ஃபஸ்ட் வரும். ஸோ அடுத்தது 3 theta by 2 plus 11 theta by 2 பாருங்கள் 2 cos அதே போல் கீழே by 2 இருக்குது. ஸோ 3 minus 11 minus 8 theta by 2 cos of minus 8 by 2 actually. So 1/2 into it is 1/2 into இது மட்டும் இருக்குது. Sorry by mistake. 1/2 into cos minus 8 theta by 2 into காஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா by 2 again சேம் 3 theta plus 14 thetaன்னு வரும். ஸோ 14 theta by 2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் 4 வரும், இங்கே வந்து 7 வரும். ஸோ இதே போல் மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் சும்மாவே போட்டுடலாம். ஸோ 1/2 இன்ட்டு காஸ் நான் ஃபஸ்ட் அப்படியே எழுதுறேன் புரியுக்காக மைனஸ் 4 theta ப்ளஸ் இல்லை மைனஸ் 7 theta cos 7 theta.
ஸோ ரிட்டன் அஸ் 1/2 இன்டூ காஸ் 4 தீட்டா மைனஸ் காஸ் 7 தீட்டா. இப்போ அந்த ப்ரூவ்மெண்ட்டில் பாருங்க ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டேர்ம் தனியாக எடுத்துட்டோம், இந்த டேர்ம் ரெண்டு தனியாக எடுத்து. இப்போ ரெண்டு டேர்மையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் இந்த டேர்முக்குள்ளே வரும். இந்த டேர்முக்குள்ள ஆன்சர் தான் அது. நான் தனித்தனியாக எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ therefore LHS terms becomes இப்படி வரும் பாருங்க 1/2 into cos 3 theta minus 4 theta plus 1/2 into cos 4 theta minus cos 7 theta. ஸோ 1/2 வெளியே எடுத்துருங்க. 1/2 வெளியே எடுத்தீங்கன்னா cos 3 theta minus cos 4 theta plus cos 4 theta minus cos 7 theta. இப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த cos theta 4 theta கேன்சல் ஆயிரும். ஸோ 1/2 into cos 3 theta minus cos 7 theta இருக்கு. இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா in terms of ப்ராடக்ட்டில் தான் எல்லா RHS வேல்யூ கொண்டாடணும். நம்ம எல்லாத்தையும் இது வரைக்கும் நம்ம சிம்பிள் சால்வ் பண்ணதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருந்தாலும் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ராடக்ட்டில் கொண்டு வந்தோம். ப்ராடக்ட் இது சம்மாக கொண்டு வந்தோம். ஸோ இப்போ மறுபடியும் ப்ராடக்ட் தான் LHS RHS கண்டுபிடிக்கிறோம் கொண்டு போகணும். ஸோ அப்போ இதை ப்ராடக்டாக மாற்றணும். cos C minus cos D. Since cos C minus cos D is equal to 2 cos C minus C plus D by 2 மைனஸ் இருக்குது. ஸோ காஸ் போடக்கூடாது, சைன் C minus D minus C by 2. ஒரு C minus D போட்டிங்கன்னா வெளியே மைனஸ் போடணும். ஸோ இது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 into cos 3 theta plus 7 theta by 2. So 3 theta plus 7 theta 10 theta. So 2 sin 10 theta by 2, that is 10 theta by 2 into C D minus C 7 theta minus. So வந்து sin into 4 theta by 2. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 5 theta 2 sin 5 theta மாறிடும். இது பார்த்தீங்கன்னா sin 2 theta. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்னா sin 2 theta into sin 5 theta வந்துட்டு. திஸ் இஸ் யுவர் RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் பொறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். விடுத்து லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்ளை டவுட் வந்து கமெண்ட்ஸ் சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ.